Hi friends, this is Kaleraj. Welcome to TNPSC Kalay Academy, a free online coaching center. இப்போ நம்ம TNPSC General English Revision Classes தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் A, பார்ட் B வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இப்போ பார்ட் C வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பார்ட் Cயில் வந்து வித்தின் 5 days வந்து எப்படி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட் C வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 1 டேக்கு வந்து 4 வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சிலபஸ் ஆர்டர் படி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் சி. இந்த பார்ட் சியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்கு, மேட்ச் த போயம் வித் த போயட் அப்படின்னு இருக்கு. இல்லை என்னென்ன போயட் இருக்கு, என்னென்ன போயம்ஸ் இருக்கு, இது வந்து எப்படி வந்து நம்ம கனெக்டிங் வேர்ட்ஸ் மூலியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, எ ஸ்லாம் ஆஃப் லைஃப் இருக்கு. ஸ்லாம் ஆஃப் லைஃப் எழுது HW லாங்ஃபெலோ. இதுல ஸ்லாம் இருக்கு, அந்த ஸ்லாமை நம்ம ஹோம்ஒர்க் HW ஹோம்ஒர்க் ஞாபகம் வச்சுக்கலாம். இது பி த பெஸ்ட், நம்ம பெஸ்ட் இருக்கு, இங்க வந்து டக்ளஸ் மெலக் அது எழுது. பெஸ்ட்னா என்னன்னா டக்ளஸ் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். பெஸ்ட்னா டக்ளஸ். இது கிரை ஆஃப் த சில்ட்ரன், இந்த கிரை ஆஃப் சில்ட்ரன் இருக்கு. குழந்தை மாதிரி யார் அழுவா அப்படின்னா எலிசபெத் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கிரைனா எலிசபெத். அடுத்து பியானோ, பியானோ வச்சுட்டா யாரு டான்ஸ் ஆடுவா, லாரன்ஸ் டான்ஸ் ஆடுவா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பியானோனா லாரன்ஸ். அடுத்து இங்க மேன் இன்லெஸ் இருக்கு, மேன் இன்லெஸ்ல மேன் எடுத்துக்கோங்க. இங்க ரூடாட் கிப்ளிங்ல ரூட் எடுத்துக்கோங்க. மேன் வந்து ரூட் அப்படின்னா மேன்னா ரூட்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோயிங் ஃபார் வாட்டர் அப்படின்னு இருக்கு. வாட்டர்னா கோயிங் ஃபார் வாட்டர் இருந்து ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இதுல வாட்டர்னா ஃப்ரோஸ்ட், அதாவது ஃப்ரீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட்டர்னா ஃப்ரோஸ்ட். அடுத்து எர்த், எர்த் எங்க இருக்கும், நம்ம காலுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எர்த் எழுதுறது வந்து காலில் கிப்ரான், காலில் அப்படின்றத காலுக்கு கீழே அப்படின்னு வச்சுக்கோங்க. எர்த்னா காலில். அடுத்து அப்பாலஜி, அப்பாலஜி எழுதுனது ரால்ஃப் வால்டோ எமர்சன். அப்பாலஜினா எமர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பாலஜினா எமர்சன். அடுத்து பி கிளாட் யுவர் நோஸ் ஆன் யுவர் ஃபேஸ், இது எழுதுனது ஜாக் பிரெலட்ஸ்கை. இதுல வந்து நோஸ்னு வந்தாலும் சரி, ஃபேஸ்னு வந்தாலும் சரி, இது வந்து ஜாக் நான் வச்சுக்கோங்க. நோஸ்னாலும் சரி, ஃபேஸ்னாலும் சரி, ஜாக் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து த ஃப்ளை ஆஃப் சில்ட்ரன், அந்த ஃப்ளை ஆஃப் சில்ட்ரன் எழுதுனது ஸ்டீபன் வின்சென்ட் பெனெட். இது வந்து இந்த இதுல வந்து ஃப்ளை அப்படின்றத எடுத்துக்கோங்க. இங்க வந்து வின்செட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. வின்செட், ஃப்ளைனா வின்செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈஸ் லைஃப் பட் ஏ ட்ரீம் அப்படின்னு இருக்கோங்க. இல்ல ட்ரீம் எடுத்துக்கோங்க. ஈஸ் லைஃப் பட் ஏ ட்ரீம் எழுதுனது வந்து லிவிஸ் கரோல். இல்ல ட்ரீம் எடுத்துக்கோங்க. லிவிஸை வந்து லிவிஸ் பேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோல வந்து கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம லைஃபோடைய ட்ரீம் என்னது, லிவிஸ் பேண்ட் வாங்குறது, கார் வாங்குறது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓ கேப்டன் மை கேப்டன், இதுல இருந்து வால்ட் விட்மன். கேப்டன்லாம் ஒயிட்டா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டன்லாம் ஒயிட்டா இருப்பாங்க. மை கேப்டன்ல கேப்டன், வால்ட் விட்மன்ல ஒயிட், விட்மேன ஒயிட் வச்சுக்கோங்க. கேப்டன்லாம் ஒயிட்டா இருப்பாங்க. அடுத்து ஸ்னேக், ஸ்னேக் வந்து எழுதுந்து டிஹெச் லாரன்ஸ். ஸ்னேக் மாதிரி யார் டான்ஸ் ஆடுவா, லாரன்ஸ் ஸ்னேக் மாதிரி டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்னேக்னா லாரன்ஸ். அடுத்து பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், அந்த பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன் எழுதுனது வந்து கமலாதாஸ். இதுல வந்து பனிஷ்மெண்ட் அப்படி கிண்டர் கார்டன், கிண்டர் கார்டன்னால கமலாதாஸ், கிண்டர் கார்டன் தான் கமலாதாஸ், கே அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர், இது வந்து ரவீந்திரநாத் தாகூர். இது வந்து நீங்களே நினைவு கொண்டு வந்துடலாம். த மேன் ஹீ கில்ட், அது வந்து தாமஸ் ஹார்டி. இதுல வந்து மேன் வந்து எடுத்துக்கோங்க, மேன் ஹீ கில்ட்ல மேன் எடுத்துக்கோங்க. தாமஸ் ஹார்டில ஹார்ட் எடுத்துக்கோங்க. மேன்னா ஹார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 9 கோல்டு மெடல்ஸ், 9 கோல்டு மெடல்ஸ் வந்து டேவிட் ரூத். அதே மாதிரி இப்ப மேட்ச் த போயம் வித் த போய்ஸ் வந்து பார்த்தாச்சு. எல்லாம் எப்படி கனெக்டிங் வேர்ட் மூலியமா நாங்க வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சு நாங்க ஞாபகம் வச்சிருக்கோமோ அது வந்து உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கோம். இது மூலியமா நீங்களே ஷார்ட்கட் ஓனா வந்து கிரியேட் பண்ணி கனெக்டிங் வேர்ட்ஸ் மூலமா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல நாங்க சொன்னதே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி கூட எக்ஸாம்ல ஈஸியா வந்து நீங்க கனெக்டிவ் வேர்ட் மூலமா நீங்க ஆப்ஷன்ல எது கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க கனெக்டிவ் வேர்ட் மூலமா படிச்சா நீங்க வந்து ஈஸியா வந்து எடுத்துடலாம். அது செகண்ட் ஒன் பாருங்க, வித் த நேஷனாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு அப்படின்னு இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, த செல்ஃபி ஜெயிண்ட் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஜெயிண்ட் வந்து எந்த நேஷனாலிட்டி, இங்கிலாந்து அப்படின்னு இருக்கு. ஜெயிண்ட்லாம் இங்கிலாந்துல இருக்கவங்களா எப்படி இருப்பாங்களா, ஜெயிண்ட் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கிலாந்துல இருக்கவங்களா ஜெயிண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அது லாட்டரி டிக்கெட், இது வந்து ரஷ்யன். அது எங்க வந்து டிக்கெட் கொடுப்பாங்க, ரஷ்யால டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டிக்கெட்னா ரஷ்யா. அடுத்து த லாஸ்ட் லீஃப், இது வந்து அமெரிக்கன். அடுத்து லாஸ்ட் லீஃப் வந்து லாஸ்டா யார் இருப்பா, அமெரிக்கா தான் லாஸ்டா இருப்பாங்க. வேர்ல்டு மேப்ல லாஸ்டா இருக்கா, அமெரிக்கா லாஸ்டா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஹவ் த கேமல் காட் இட், இது வந்து அரேபியா. கேமல் எங்க இருக்கும், அரேபியால தான் இருக்கும் வச்சுக்கலாம். கேமல்னா அரேபியா. அடுத்து டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரான்ஸ். பிரெஞ்சுனா பிரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரெஞ்சுனா பிரான்ஸ். அடுத்து ரெஃப்யூகி வந்து சைனீஸ்.
ரெஃப்யூகீனா சைனீஸ், கீனா சைனீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஓப்பன் விண்டோ, ஓப்பன் விண்டோ வந்து பர்மீஸ். அடுத்து வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் த ஷார்ட் ஸ்டோரி. இதுல வந்து என்னென்ன இருக்கு, இதுல வந்து மொத்தம் 17 இருக்கு. இது வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இந்த செல்ஃபி ஜெயிண்ட் எழுதுனது யாரு, ஆஸ்கார் வைல்ட். நம்ம ரொம்ப செல்ஃபிஷா இருக்காரு ஒருத்தர், செல்ஃபி ஜெயின்ல செல்ஃபிஸ் எடுத்துக்கோங்க, ஆஸ்கர் வைல்ட் ஆஸ்கர் எடுத்துக்கோங்க. ரொம்ப செல்ஃபிஷா இருக்காரு, எதுக்கு, ஆஸ்கர் வாங்குறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. செல்ஃபிஷ்னா ஆஸ்கர். அடுத்தது லாட்ரி டிக்கெட். இந்த லாட்ரி டிக்கெட் எழுதுனது யாரு, ஆண்டன் செக்கோவ். டிக்கெட் வந்து செக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லாட்ரி டிக்கெட்ல டிக்கெட்டும் ஆண்டன் செக்கோவ்ல செக் எடுத்துக்கோங்க. டிக்கெட் வந்து செக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் லீஃப், லாஸ்ட் லீஃப்னா ஓ ஹென்ரி, லாஸ்ட் லீஃப்னா ஓ ஹென்ரி. லாஸ்ட்னா ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்னா ஓ. அடுத்து வந்து ஹவ் த கேமல் காட் இட்ஸ் ஹம்ப். இதுல வந்து ஹம்ப் எடுத்துக்கோங்க. இது எழுதுனது ரூடார்ட் கிப்ளிங். இதுல ஹம்ப் எடுத்துக்கோங்க, ரூடார்ட் கிப்ளிங்ல ரூட் எடுத்துக்கோங்க. ஹம்ப் எப்படி இருக்குமா, ரூடா இருக்கும் வச்சுக்கோங்க. ஹம்ப்னா ரூட். அது டூ ஃப்ரெண்ட்ஸ், டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைடி மாப்பர்சன்ட். அடுத்து ரெஃப்யூகி, ரெஃப்யூகி வந்து பில் எஸ்பர்க். ரெஃப்யூகில கீ எடுத்துக்கோங்க, இதுல பில் எஸ்பர்க்ல பிரில் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கீ இருக்கு, அது வந்து பிரில் போட்டு நம்ம கழுவணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீனா பிரில். அடுத்து வந்து இந்த ஓப்பன் விண்டோ, ஓப்பன் விண்டோ எழுது ஹெக்டர் ஹியூக் மொன்ரோ சகி அப்படின்னு இருக்கு. இதுல வந்து ஓப்பன் வந்து எது, ஹெக்டர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஓப்பன் வந்து ஹியூஜ் வச்சுக்கோங்க. ஓப்பன்னா ஹியூஜா ஓப்பன் ஆகுது, ஓப்பன்னா ஹியூஜ். அடுத்து மேன் ஹூ ஹேட் நோ ஐஸ். இது எழுதுனது மேக்கின்லே கேண்டர். இதுல வந்து த மேன் ஹூ ஹேட் நோ ஐஸ்ல மேன் எடுத்துக்கோங்க, மேக்கின்லேல வந்து மேக் எடுத்துக்கோங்க. மேன்னா மேக், மேன்னா மேக் வச்சுக்கலாம். அடுத்தது த டியர்ஸ் ஆஃப் த டெசர்ட். இந்த டியர்ஸ் ஆஃப் டெசர்ட்ல இருந்து போலோ கொயில்ஹோ. இதுல வந்து டியர்ஸ் ஆஃப் டெசர்ட்ல டியர் எடுத்துக்கோங்க, இந்த போலோ போலோ எடுத்துக்கோங்க. ஓகே, டியர் வந்து போலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. போலோவை வந்து டியர் பண்றாங்க. போலோ சாக்லேட் இருக்கு இல்லையா, அது வந்து ரேப்பர் வந்து டியர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. போலோனா டியர். அடுத்து சாம் இருக்கு. சாம் இருந்து யாரு, டாமி ரகிள்ஸ். சாம்னா டேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாம்னா டேம். அடுத்து பியானோ, பியானோ வந்து ராப் ரெய்லி. நல்லா ஞாபகம், இந்த பியானோ ஆல்ரெடி பார்த்துருப்போம். பியானோனா லாரன்ஸ்னு பார்த்துருப்போம். இங்க வந்து என்னது, ஷார்ட் ஸ்டோரியில பியானோனா யாரு, ராப் ரெய்லி. பியானோவை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பியானோனா ராப். அடுத்து ஃபேஸ் ஆஃப் ஜூடஸ் இஸ்கேரியாட். இதுல இருந்து போனி கேம்பர்லியன். இது வந்து த ஃபேஸ், ஃபேஸ்னா போன், ஃபேஸ் போன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்னா போன். அது ஸ்வெப்ட் அவே. இதுல இருந்து சூசனா ஹைக்கிங், ஸ்வெப்ட் அவே. ஸ்வெப்ட்னா சூசன், யாரு தூங்கிட்டா, சூசன் தூங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்வெப்ட்னா சூசன். அது க்ளோஸ் என்கவுண்டர். எழுதுனது ரெக்ஸ் குக்கர். இதுல வந்து க்ளோஸ் என்கவுண்டர்ல க்ளோஸும், ரெக்ஸ் குக்கர்ல குக்கரும் எடுத்துக்கோங்க. எதை க்ளோஸ் பண்ணோம், குக்கரை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ்னா குக்கர். அது கார்ட் ஸ்னீசிங். இதுல வந்து ஆஸ்கர் வைல்ட் எழுதுந்து காட் எடுத்துக்கோங்க. காட் ஸ்னீசிங்ல ஆஸ்கர் வைல்ட்ல ஆஸ்கர் எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆஸ்கர் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. காட்னா ஆஸ்கர். அடுத்து த வுட்டன் பால். இது எழுதுனது லியோ டால்ஸ்டாய். வுட்ல என்ன செய்வாங்க, டால் வந்து செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சுவாமி அந்த சம். சுவாமி அந்த சம்ல எழுதுனது ஆர்கே நாராயணா. இதுல என்ன வச்சுக்கலாம், சுவாமி எடுத்துக்கலாம், ஆர்கே நாராயணா நாராயணா எடுத்துக்கலாம். சுவாமி யாரு, நாராயணா. சுவாமினா நாராயணா. ஃபர்ஸ்ட் 2 3 வரையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் வந்து ஹூஸ் ஆட்டோபயோகிராஃபி பயோகிராஃபி இஸ் திஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்களே வந்து கஷ்டப்பட்டு நிறைய ரெஃபர் பண்ணி வெப்சைட்ல மட்டும் இருந்தது இல்லாம இது வந்து எந்த சப்ஜெக்ட் புக்லயும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்காது. இது வந்து நாங்க ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அது நிறைய இது வந்து டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ரிட்டன் நோட்ஸ்ல தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு பிக்கா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க ஈஸியா வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து ஊஸ் ஆட்டோகிராஃபி பயோகிராஃபி திஸ்லாம் வந்து நிறைய வந்து இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நாங்கள் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம். சிலபஸ்லையும் சரி அல்லது சப்ஜெக்ட் புக்லையும் சரி இது வந்து எங்கேயுமே வந்து இருக்காது. இதெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் எடுத்துக்கலாம். அப்துல் கலாம் என்ன எழுதியிருக்காரு, டேர்னிங் பாயிண்ட் விங்ஸ் ஆஃப் ஃபியர் வந்து எழுதியிருக்காரு. அப்துல் கலாம் எழுதின ஆட்டோகிராஃபி பேர் வந்து டேர்னிங் பாயிண்ட் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அது நெல்சன் மண்டேலா, இவர் எழுதுனது வந்து யங் லாங் வாக் டு ஃப்ரீடம். நெல்சன் மண்டேலா எ லாங் வாக் டு ஃப்ரீடம். ஹிலன் கில்லர் எழுதுனது ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். பராக் ஒபாமா எழுதுனது ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர். அடுத்து உன்னான் வந்து த ஆடியாசிட்டி ஆஃப் ஹோப்
அடுத்து மகாத்மா காந்தி எழுதுறது ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். அடுத்து ஜவஹர்லால் நேரு எழுதுறது ஆட்டோபயோகிராஃபி. பெனிட்டோ முசாலினி எழுதுறது வந்து மை ஆட்டோபயோகிராஃபி வித் த பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் டாக்ட்ரைன் ஆஃப் ஃபேசிசம். அடுத்து தலைலாமா எழுதுறது மை லேண்ட் அண்ட் மை லைஃப். எல்கே அத்வானி எழுதுறது மை கண்ட்ரி மை லைஃப். பில் கிளின்டன் எழுதுறது மை லைஃப். ஃபிடல் காஸ்ட்ரோ எழுதுறது மை லைஃப் எ ஸ்போக்கன் ஆட்டோபயோகிராஃபி. வின்ஸ்டன் சர்ச்சில் எழுதுறது மை இயர்லி லைஃப் 1874 to 1904. அடுத்து ஜாக்கி ஜான் எழுதுறது ஐ ஆம் ஜாக்கி ஜான் மை லைஃப் இன் ஆக்ஷன். அடுத்து அடால்ஃப் ஹிட்லர் எழுதுறது வந்து மெயின் கேம்ப். அடுத்து சார்லி சாப்ளின் எழுதுறது மை ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து அகதா கிறிஸ்டி எழுதுறது an ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து தியோடரி ரோஸ்வெல்ட் எழுதுறது an ஆட்டோபயோகிராஃபி. ஆனி பெசன்ட் எழுதுறது ஆனி பெசன்ட் an ஆட்டோபயோகிராஃபி. சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதுறது ஆட்டோபயோகிராபிக்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எழுதுறது ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸ். அடுத்து மைக்கேல் ஜாக்சன் எழுதுறது மூன் வாக். கபில் தேவ் எழுதுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1983 ஒன்று எழுதியிருப்பாரு மை காட்ஸ் டிகிரி. அடுத்து 1987 ஒன்று எழுதியிருப்பாரு அது வந்து கிரிக்கெட் மை ஸ்டைல். அடுத்து 2004 ஒன்று எழுதியிருப்பாரு அது ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். அடுத்து யுவராஜ் சிங் எழுதுறது த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஃப்ரம் கிரிக்கெட் டு கேன்சர் அண்ட் பேக். இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1903 அதாவது 2013. அடுத்து கமலாதாஸ் அல்லது கமலா சூர்யா அல்லது மாதவகுட்டி இவங்க எழுதுறது மை ஸ்டோரி. அடுத்து சாந்தாபாய் கம்பெல் இவங்க எழுதுறது மஜ்யா ஜலாம்சி சித்தர்கா. இது வந்து மராத்தியில் அப்படி எழுதியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணா 1983. அடுத்து அபினவ் சிங் பிந்த்ரா இவங்க எழுதுறது வந்து எ ஷார்ட் அவுட் ஹிஸ்டரி மை அப்சியூ ஜெர்னி டு ஒலிம்பிக் கோல்டு அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷூட்டர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எப்போனா 2008. அடுத்து பிரதாப் சந்திரலால் இவங்க வந்து மை இயர்ஸ் வித் த IAF ஏர் சீஃப் மார்ஷலாக இருக்காங்க. அடுத்து லியோ டால்ஸ்டாய் இவங்க எழுதுறது வந்து சைல்ட்ஹுட் பாய்ஹுட் அண்ட் யூத். அடுத்து ஆஸ்கர் எழுதுறது வந்து டீப் ப்ரொஃபின்ஸ் இது வந்து லெட்டினில் வந்து ஃப்ரம் த டெப்த் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தஸ்லிமா நஸ்ரீன் இவங்க எழுதுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டிவின் 2002. அடுத்து 2003 ஸ்பீக் அப் ஆர் ஸ்பிளிட் இன்டு 2 அப்படின்னு. அடுத்து இதை வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் சொல்ல தான் எங்களால் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். நாங்கள் வந்து இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கனால அந்த ரிவிஷனும் உங்களுக்கும் வந்து அப்படியே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ. திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.